மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி MT-15 வெர்ஷன் 2.0. ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்த வண்டி தான். இந்த வண்டி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதில் மோர் தென் நிறைய ஆக்சசரிஸ்லாம் மாட்டிட்டாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அப்போ தான் ஆர்டிஓ போயிட்டு வந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால எல்லா ஆக்சசரிஸும் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டான டைம் தான் கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே இந்த வீடியோ நான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வண்டி நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வண்டியோட ஸ்பெக் என்னென்னங்கிறது நம்ம ஜென்ரலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோட இன்ஜின் ஸ்பெக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். மிச்சஸ் எல்லாத்துக்குமே இது வந்து மோஸ்ட்லி இந்த வண்டியில் இருக்கிற ஆக்கு வேறு ஆணி வேறு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வண்டி தான். எல்லாரும் மோஸ்ட்லி லைக் பண்ணுற ஒரு வண்டி. ஸோ எல்லா செட்டப்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த R15 இதுக்கும் ஒரே சேம் கேட்டகரியில் வரதுனால ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். நான் தெரியாத ஏதாவது சொல்லணும்னா நான் ஏதாவது இது புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லணும். ஒரு ஜென்ரலாக அந்த வண்டியை பற்றி பேசும்போது இது என்னென்ன இருக்குதுங்க சொல்லணும்னு இந்த வண்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய வண்டிகள் வருது. ஸோ நடுவில் கட் பண்ணி எடுக்கிற சூழ்நிலை தான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இன்ஜின் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 155cc லிக்விட் கூல்டு இன்ஜின் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது கம்ஸ் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் போது உங்களுக்கு வந்து குயிக் ஷிஃப்ட் ஆப்ஷனு அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணல. மேபி வெர்ஷன் 3.0 உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். செகண்ட் இதில் இருக்கிற ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 லிட்டர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 10 லிட்டர் போதுமானு கேட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு போதுமானது தான். ஏன்னா இதில் இருக்கிற மைலேஜ் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா தருது. ஏன்னா இதோட எக்ஸ்பெக்டட் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 45+ தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ப்ராப்பரான ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 50 கூட உங்களுக்கு தரும். உங்களோட மைலேஜ் என்னங்கிறது நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா சிமிலர். இது ஒன்றும் வந்து பெருசாக சொல்லிக்கிறவங்களுக்குலாம் இல்லைங்க. 2.1 உங்களுக்கு வந்து எல்லாமே மாற்றிலாம் கொடுக்கல. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கியர் ரேஷியோ உங்களுக்கு வந்து இந்த பக்கம் உங்களுக்கு வரும். நியூட்ரல் இருக்கிறனால இங்கே லைட் எரியுது உங்களுக்கு. இந்த பக்கம் கியர் ரேஷியோ உங்களுக்கு காட்டிடும். ஸ்பீடோமீட்டர் இங்கே உங்களுக்கு காட்டிடும். இந்த RPM லிமிட் வந்து இந்த பக்கம், ஃபியூல் இண்டிகேட்டர் உங்களுக்கு இந்த பக்கம் காட்டுது. TCSனா இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அது நீங்கள் வந்து இந்த மோட் மாற்றினீங்கன்னா இந்த வந்து TCSங்கிறது இங்கே வந்து உங்களுக்கு காட்டும். அதேமாதிரி ஃபியூல் இன்ஜெக்டர் அதெல்லாம் வந்து சின்னதாக இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான இண்டிகேட்டர், வார்னிங் இண்டிகேட்டர் வந்து இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி ப்ராடாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு எப்படி ஏற்ற மாதிரி கரெக்டாக காம்பேக்டாக கொடுத்துருக்குறாங்க. இதில் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமான ஏரியான்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாரன் இந்த அடிக்கிறோம்ல இந்த ஏரியா தான். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இண்டிகேட்டர் மேலே இந்த ஹார்னு கீழே நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணிவிட்டு சடனாக இந்த வண்டியில் நம்ம ஹார்ன் அடிக்கணும்னா மேலே கை இப்படி தலைவரதாக இருக்குது. இதை அமுத்திட்டு எங்கடா ஹார்ன் அடிக்கலன்னு பார்க்குறதா இருக்குது. சரி இது வண்டி வந்து நீங்கள் வண்டி ஓட்ட உங்களுக்கு வந்து இது வந்து பழகிடும். இந்த ஒரு பிரச்சனையை எத்தனை பேர் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இருக்குல்லே ரொம்ப ஃபேவரட்டான ஏரியாவோட எனக்கு இதுதான். ஏன்னா இந்த ஃப்ரண்ட் ஏரியா பார்க்க ஒரு மாஸ்டர் மாதிரி ஒரு லுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதுக்காக தான் இந்த வண்டியில் எடுக்கிறது. இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LED இண்டிகேட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பழைய வண்டியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு டம்மி இண்டிகேட்டர் இருக்கும். காமனாக அந்த Yamaha செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரே இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, இந்த தடவை LED இண்டிகேட்டர் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். இந்த ப்ரொஜெக்டர் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது. நான் எப்படி சொல்கிறது, ஒரு 100%ல் ஒரு 85% உங்களுக்கு வந்து இந்த விசிபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து வேறு ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபாக் லைட் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த USD 4 வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, விச் இஸ் நல்ல விஷயம். இந்த USD 4 வந்து என்ன நல்ல அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் வந்து அதோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். USD 4 இப்போ வந்து காமனாக மாற்றிட்டாங்க எல்லா வண்டியிலையும். ஸோ இந்த வண்டியிலையும் மாற்றினது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படணும் கூடாது. USD வந்து இப்போ இன்னும் வர ரெகுலேஷன்ஸில் அது வந்து காமனாகவே மாறிடும். அதேமாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. விச் இஸ் ஃப்ரண்ட்டில் மொத்தம் 300 mm டிஸ்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து 240 mm ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டுமே ABS தான். இது காமிச்சிருச்சு டுவெல் சேனல் ABS. இதுலேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த TCS இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை ஆன் பண்ணிங்கன்னா அந்த ABS வந்து ஆன் ஆஃப் ஆகிற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. அப்படியே பின்னாடி வந்துட்டிங்கன்னா இந்த டெயில் டடி இந்த பேக் ஏரியா தான் ரொம்ப வந்து ஸ்லிம்மாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஆள் உட்காரலாம். இங்கேருந்து இதுக்குள்ளே தான் ஒரு இன்னொரு ஆள் உட்கார முடியும். 2 பேர் போகிறதுங்கிறது இந்த வண்டியில் கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா அது வந்து 2 பேத்துக்கான வண்டியே கிடையாது. சோலோ ரைடுக்கு தான் இந்த வண்டி மெயின்லி ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்காங்க. 2 பேர் போகலாம். பட் ஆனால் என்ன பிரச்சனைனா ரொம்ப தூரத்துக்கு இதில் போக முடியாது. அந்த கம்ஃபர்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ரொம்ப வந்து சின்னதான ஒரு ஏரியா தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேபி இந்த எக்ஸ்டெண்டர் இதெல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட்டில் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் 2 பேர் போகிறதுக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டி எதுக்கு நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வண்டியோட லுக்கு. இந்த நேக்கட் வண்டியிலேயே உங்களுக்கு வந்து இந்த R15 போக முடியாது, என்னால் அது வந்து குனிஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும், எனக்கு பேக் பெயின் வரும், வீட்டில் என்னால் சொன்னால் திட்டுவாங்க அப்படின்னா
அதே இன்ஜின் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனில் தான் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே இன்ஜின் செட்டப்பு, அதே பவர், அதே இது டார்க் தான் அதோட அதை காட்டிலும் இது 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அதிகமே தவிர ரெண்டுமே ஒரே இன்ஜின் செட்டப் ஒரே கேட்டகரியில் தான் வரும். ஸோ இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பொசிஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஒர்க் போகிறதுக்கு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபேமிலி செக்மெண்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வீட்டில் வந்து பின்னாடி அம்மாவெலாம் உட்கார வச்சுட்டு ரொம்ப தூரம் போக முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு அந்த ஏரியா இல்லை. அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த ஏரியா மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஈஸியாக இருந்திருக்கும். இன்னொரு மெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு கொடுக்கக்கூடிய மைலேஜ். மோஸ்ட்லி இந்த வண்டி வச்சிருக்கீங்கன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போ 45+ தான் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதுக்காண்டி அந்த வண்டி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அந்த மைலேஜ் தான் நம்மளுக்கு மெயின் விஷயம். இப்போ இருக்கிற வண்டினா இதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய டியூக் 200 அந்த மாதிரி இருக்கக்கூடிய வண்டியை கம்பேரிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அந்த மைலேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் மாறும். பட் இருந்தாலும் எபோ 40 ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வந்து மைலேஜ் ப்ரொவைட் பண்ணுறது. அதுக்காக இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாசிட்டிவ்ஸ்னு சொல்ல போனால் அந்த வண்டியோட மைலேஜ் அண்ட் லுக்கு இந்த காம்பேக்டான ஒரு டிசைனு இதுக்காக நம்ம அந்த வண்டி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இதில் வந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேட்டர் ஃபேன் வந்து சீக்கிரம் போயிடுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக போயிட்டு இருக்கு. அதே அப்புறம் இந்த பில்லியன் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து ரொம்ப பேர் உட்கார முடியாது. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கப்புள்ஸ் ஆகிறவங்களுக்கு தான் இது வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க நல்லா டைட்டாக இருக்கிறதால ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இது வந்து ஃபேமிலி யூசேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு விட்டு வரல. அது வந்து 2வது விஷயம். 3வது பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லாம்பும் வந்து அவ்வளோ லைஃப் வரல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்குது. இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ நெகட்டிவ் கிடையாது. ஒரு சில நெகட்டிவ்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதுவும் பார்த்துக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டியை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிட்டேன். மேபி இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாவை நான் கவர் பண்ண விட்டுருக்கலாம். ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.15 lakh ஆன் ரோடு வருது. ஸோ நீங்கள் இந்த வண்டியை 2.15 lakh கொடுத்து எடுக்கணுமா எடுக்க வேணாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இதை நான் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பேசிஸில் உங்களுக்கு வந்து இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை வந்து நான் இதனால் நீங்கள் எடுக்க வேணாம், இதனால் நீங்கள் வந்து வாங்க வேணாம்னு என்னால் நான் சொல்ல முடியாது. ஸோ 2.15 lakh ஒர்த்தா இல்லையாங்கிறத உங்கள் கையிலே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து நான் போட்டு கட்டிடுறேன். கேட்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரேவ் பண்ணலாம் முடியாது. ஏன்னா இதுவே கொஞ்சம் நைஸாக தான் இருக்குது சுற்றி வீடெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இது தாங்க வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டு. சரி, நம்ம அப்படியே ஒரு சின்ன ஒரு வீடு வரைக்கும் ஒரு கிளம்புற வேலை இருக்குது. நான் போக என்னங்கிறத நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ப்ரீவியஸ்லி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அதில் எல்லாம் கவர் அப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி சில இதை நான் கவர் அப் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன குறிப்பிட்ட அளவுக்கான டைம் தான் கிடச்சிச்சு. ஸோ அதில் என்னென்னா எனக்கு தெரிஞ்சது காமனாக இருக்கக்கூடிய இதை தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வண்டியோட ரைடு ரிவ்யூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரைடுனா ரொம்ப வந்து வண்டியை ஓவர் த்ராட்டில் பண்ணியோ இல்லை ஓவர் இது பண்ணியோலாம் நம்ம வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ நார்மலாக எடுக்கிறது தான். ஏன்னா இப்போ நம்ம ஊருக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இங்கெல்லாம் வேகமாலாம் போனோம்னா மாட்டிக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியை நம்ம சொல்லணும்னா இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்குது. விச் இஸ் இந்த டியூக் 200 நீங்கள் ஓட்டியிருப்பீங்கள்ல அந்த வண்டி வரையே ரொம்ப வந்து காம்பேக்டாக இருக்குது. அதேமாதிரி இந்த சிட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டக் பண்ணி கரெக்டாக உட்காந்துக்கிச்சிங்க. நம்ம வந்து இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிலாம் உட்கார அளவுக்குலாம் இல்லை. கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது வண்டி. ரொம்ப சின்னதாகிற மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப அதை தான் நான் சொன்னேன். டியூக் 200 இதுக்கு வந்து ஒரு பெரிய வித்தியாசமே தெரியல. நம்ம ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த USD ஃபோர்க்கு, இந்த ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா முன்னே ப்ரீவியஸ்லி வெர்ஷன் 1 இருந்ததை காட்டிலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா நீங்கள் நார்மலுக்கும் இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பேக்கில் இருக்கக்கூடிய அந்த சஸ்பென்ஷன், இந்த ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டாக இல்லைங்க. இப்போதைக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அதிகமாக வண்டி கொஞ்சம் ஓட்ட அதுவே நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ரொம்ப வந்து ஈஸியாலாம் இல்லை, க்ரிப்பாக இருக்குது வண்டி. அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நான் 5வது கியர்லேருந்து தான் கட் பண்ணுறேன். ஆனால் அந்த தட இருக்கும்ல இந்த செயின் அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் இல்லை. அப்படியே 50 கியரில் நீங்கள் கூட 30 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஓட்டினாலும் அதில் வந்து அந்த தட இருக்கிற பிரச்சனை இதில் வந்து இல்லை. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். மோஸ்ட்லி இதை எதுக்கு நம்ம ஏற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒர்க் போகிறேன். மோஸ்ட்லி இந்த ஒர்க் போகிறவங்க இந்த மைலேஜ் பார்ப்பீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா அது வந்து இப்போ எப்போ நான் தான் சொன்னல 40+ மைலேஜ் வரதுனால நம்ம ஒர்க் போகிறதுக்கு இந்த வண்டி ஈஸியாக இருக்கும். இது நம்ம ஆளுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டி ஓடுங்க. யங்ஸ்டராக தான் ரேஸு ஓட்டுறேன்னு நினச்சிங்கன்னா இந்த ரேஸுக்கு ஏற்ற மாதிரி ஓடும். ஃபேமிலி நீங்கள் ஒர்க் போகிறீங்களா இருந்தாலும் மைலேஜ் ஏற்ற மாதிரி ஓடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு பைக்கில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன்.
வண்டியோட ஓனர்கிட்ட நம்ம ஒப்படைக்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போயிருங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.